ஓகேவா? இது டைம் சீரீஸ். அதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சில மாடல்ஸ்லாம் இருக்கு. லைக் ட்ரெண்டு, சீசனாலிட்டி, சைக்ளிக்கல், இர்ரெகுலர் அண்ட் ரேண்டம். இப்போ ட்ரெண்டுன்னு வரும்போது என்னன்னா, இப்போ நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்னா இட்ஸ் கால்ட் அஸ் அப்பர் ட்ரெண்ட். நம்பர்ஸ் டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்னா இட்ஸ் கால்ட் அஸ் டவுன்வர்ட் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் இந்த மெத்தடு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா மந்த்லி சேல்ஸ் கொடுத்துருக்காங்க 24-20. பிளாட் த டேட்டா. ஒரே 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 நிமிஷம் சாரி. ஸோ சேல்ஸ் வந்து 24-20. இப்போ நம்ம வந்து 11th 12th 10thலாம் பிளாட் பண்ணுவோம் தெரியுமா கிராஃப். மந்த்ஸ் போட்டுக்கோங்க, இங்க சேல்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ 24னா இங்க, 23னா இங்க, 20 இங்க, இது இப்படி இருக்கு. இப்போ இங்க டவுன் ஆகி மேல வந்து திருப்பி டவுன் ஆயிருக்கு. இதுதான் பிளாட்டிங் த டேட்டா. ஓகேவா? ஜஸ்ட் பிளாட்டிங் த டேட்டா. இப்போ இல்ல 5 மந்த் மூவிங் ஆவரேஜ் அதெல்லாம் நான் கீழே ஃபார்முலா வரும்போது சொல்லித்தரேன். என்ன தெரியுமா, 5 மந்த் மூவிங் ஆவரேஜ், வெயிட்டட் ஆவரேஜ், லீனியர் ட்ரெண்ட், அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வரும். இது ஜஸ்ட் இங்க ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா குட்டி குட்டியா ஈஸியா பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன் சம்ஸ்ல. அடிட்டிவ் மாடல், மல்டிப்ளிகேட்டிவ் மாடல்னு இருக்கும். அடிட்டிவ் மாடல்ன்றது வந்து சீசனாலிட்டின்னு ஒன்று இருக்கு. சீசனாலிட்டினா என்னன்னா ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கிறது, வேரியிங் ஆகிட்டே இருக்கும். சீசனாலிட்டி இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் அ குவான்டிட்டி. அப்படின்னா அந்த வேரியேஷன் வந்து குவான்டிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. மல்டிப்ளிகேட்டிவ் மாடல்ல வந்து சீசனாலிட்டி அந்த வேரியேஷன்ஸை பர்சன்டேஜா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் தி ஆவரேஜஸா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அதான் இது ரெண்டும் நீங்க எம்சிக்யூல பார்த்துக்கோங்க. ஜென்ரலா எல்லாரும் மல்டிப்ளிகேட்டிவ் மாடல் தான் யூஸ் பண்றாங்க. இப்போ வந்து சீசனாலிட்டி ரிலேட்டிவ் டு கிறிஸ்மஸ் மந்த் வந்து 1.60 traded as monthly average of 300 units of sales na. Then in December the traded could expect a sales demand around 300 to into 1.6 அந்த மாதிரி. ஸோ சீசனாலிட்டி ரிலேட்டிவ்னா என்ன அர்த்தம்னா ஒரு டைம்ஸ் மாதிரி 1.6 டைம்ஸ். அப்பனா ஜென்ரலா 300 யூனிட் ஆஃப் சேல்ஸ் கேக்ஸ் போடுது. என்ன கீர்த்தனா நந்தனா சிவா, 300 கேக்கு நீங்க சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா கிறிஸ்மஸ் சீசன்ல மட்டும் இவங்க ட்ரெண்ட் பேசிஸ் பண்ணி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா 1.6 டைம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நார்மலை விட 1.6 டைம்ஸ் ஜாஸ்தியா டிசம்பர்ல ட்ரேடருக்கு டிமாண்ட் ஃபார் கேக்ஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சீசனாலிட்டி ரிலேட்டிவ். புரியுதா? 3 பேருக்கு புரியுதா? ஓகே சூப்பர். Seasonal relatives வந்து are used for forecasting in two ways. ஒன்னு வந்து இப்போ இந்த கிறிஸ்மஸ் மந்த் டிமாண்ட் ஃபோர்காஸ்டே வந்து ரெண்டுத்தையும் அது பண்ணலாம். டீசீசனலைசிங் ஃபோர்காஸ்ட்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று சீசனைசிங் ஃபோர்காஸ்ட்னு இன்னொன்று இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் இது அட் திஸ் லெவல் இது போதும், இதுக்கு மேலே வேண்டாம். சீசனல் ரிலேட்டிவ்ஸை ரெண்டா பிரிப்பாங்க, சிம்பிள் ஆவரேஜ் அண்ட் சென்டர்ட் மூவிங் ஆவரேஜ் அப்படி பிரிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சம் பின்னாடி வருது, அதனால இது பண்ணிக்க வேண்டாம். illustration 1. So illustration 1 la from the following series data of sales, project the sales for the next 3 years. 2015 20 என்ன சிவா? இருங்க சிவா, அதான் நினைக்கிறேன், ஒரே நிமிஷம் இருங்க. அதுதான் ஒரு நிமிஷம் இருங்க, இல்லைனா அதை டவுன்லோட் பண்ணிடுறேன் இல்லாட்டி. ஒரு நிமிஷம். இந்த சம்ம அப்படி இந்த சம்மம் புதுசா இருக்கிற சம்ம அப்படியே நான் இது பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். ம் அது வந்து எப்படின்னா சிவா, மனுஷனோட லைஃப் மாதிரி தான் சிவா. தப்பி பண்ணிக்க மாட்டாங்க. அடிஷ்னலா
வேணும் பைசா வேணும் பைசா வேணும்ட்டு அந்த மாதிரி. சிவா நான் ஆக்சுவலா இது வந்து ஜான் 25 ஓட எடுத்திருக்கேன். இப்ப ரீசன் போட்டுருக்கா? ஒரு நிமிஷம் பாத்துறேன் இருக்கும். எங்க ஃபைனல்லாம் நிறைய சேஞ்சஸ் நிறைய பார்த்தேன் சிவா. நம்மளே நம்மளே படிக்கிறோம்ல ஃபைனலுக்கு. நானே அத நம்மளே படிக்கும்போது நிறைய மாத்திருக்காங்க. நான் அதாவது அடுத்தது அடுத்தது டிவைஸ்ட் எடிஷன் ஆனா ஓல்டு சிலபஸ்ல இருந்த அதே தப்பே திருப்பி கரண்ட் மெட்டீரியலும் அப்படியே ரெப்ளிகேட் ஆயிருக்கு. ஓல்டு சிலபஸ்ல இருக்கிறது. கரெக்ட். அதுதான். அதுல வந்து அப்புறம் எனக்கு இப்ப அப்படி எப்படி ஆயிடுச்சுன்னா தப்ப கரெக்ட் பண்றதுன்னு படிக்கிறதுன்னு போய் தப்ப கரெக்ட் பண்றதுக்கு அது வந்து அது கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆமா. ம். நான் வந்து என்ன சொல்றது, எங்களது ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இல்ல கார்ப்பரேட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்படிதான் கொஞ்சம் இருந்தது. ஆ இருக்கு சிவா. ஐஎஃப்ஆர்எஸ் இருக்கு, யுஎஸ் கேப் இருக்கு, அதை தவிர ஐஏஎஸ் இருக்கு, அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அதை தவிர ஆமா ஆமா இருக்கு. கார்ப்பரேட் அக்கவுண்டிங் கடைசி சாப்டர்ல இதுல இருக்கிற அப்படியே எக்ஸ்டென்ஷன் தான் சிவா ஃபைனலுக்கு வருது. ஆனா அதுல வந்து எப்படின்னா நாங்க 3 கம்பேரிசனா பண்ணோம். ஐஏஎஸ்ல எப்படி இருக்கு, யுஎஸ் கேப்ல எப்படி இருக்கு, ஐஎஃப்ஆர்எஸ்ல எப்படி இருக்கு, அப்படி அப்படி அரை பண்ணி இதுலன்னா எப்படி இதுலன்னா எப்படி அந்த மாதிரி கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுக்குறாங்க. ம். அதான் கொஞ்சம் நல்லா டீப்பா யோசிக்க வேண்டியிருக்கு. இன்னொன்று டெர்மினாலஜிஸ்லாம் கொஞ்சம் ஹெவியா இருக்கு அதுல. ம். So, from the following time series, data of sales project, the sale for the next 3 years வந்து year வந்து இது. So, sales வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டெப் 1 இயர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக் ஆகுதா? இப்போ எப்படி இருக்கு? நான் நினைக்கிறேன் இந்த தலையை இப்படி திருப்பும் போது இப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். இல்ல ஸோ தலையை எப்படி ஸ்ட்ரைட் ஆச்சுன்னா கரெக்டாக நினைக்கிறேன். ஸ்டெப் 1 இயர் இது, சேல்ஸ் இது. இயர்ல நீங்க ஏதாவது இயர் எடுத்துக்கோங்க. ஓகே மிட் பாயிண்ட் மெஜாரிட்டி எடுத்துக்கோங்க. மிடில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ 2018 அப்போ விஜயலட்சுமி, குட் ஈவினிங் விஜயலட்சுமி. ஜஸ்ட் ஒரு 2 minutes. ஓகே குட் ஈவினிங் கண்ணா. 2 minutes வெயிட் பண்ணுங்கண்ணா. ஓகே ஸோ 2018ஓடது வந்து பேஸாக எடுத்துக்கிறோம்னா 2015 மைனஸ் 2018 என்ன -3, 2016 மைனஸ் 2018 -2, 2017 மைனஸ் 2018 வந்து -1. ஸோ 2018 மைனஸ் 2018 என்ன 0. ஸோ 1 2 3 அந்த மாதிரி 2019 பண்ணோம்னா யூ வில் கெட் யுவர் இந்த வேல்யூஸ், டிஃபரன்ஸ் வேல்யூஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது எக்ஸா, எக்ஸ் இன்டூ எக்ஸ். ஸோ -3 × 3 9 4 அதை அப்படியே எடுத்துட்டு வரணும். அப்புறம் xy 80 × 3 -240. ஸோ இது ஃபுல்லா வந்துருமா உங்களுக்கு? இந்த டேட்டாவும் வந்துரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் y on x அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ y இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் bx. வந்து ஏன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா 630 டிவைடட் பை 7, மொத்த இயர் 7. ஸோ 90 கிடைச்சிருமா? பி வந்து xy இருக்கு இல்லையா 56, that divided by 28 வந்து b கிடைச்சிரும். ஸோ a பிளஸ் bx என்ன 90, ஏன்னா a 90, b இன்டூ எக்ஸ்ன்றது வந்து எனக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்றத பொறுத்து ட்ரெண்ட் ஜெனரலா வந்து ஃபார் த நெக்ஸ்ட் 3 years கேட்டிருக்காங்கல்ல கண்ணா. அப்பனா 22 23 24. அப்போ a பிளஸ் bx வந்து 90 பிளஸ் 2 இன்டூ 2022 தானே உங்களுக்கு
லைக் அடுத்த வருஷத்தோடது. ஸோ அடுத்த வருஷம் மைனஸ் இங்க எது வச்சிருக்கோம் நம்ம மிட் பாயிண்டா 2018 பண்ணினோம்னா 90 பிளஸ் 2 இன்ட்டு 4 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 98 100 102. அப்படின்னா என்ன, வாட் இஸ் த ஸ்டோரி லைன்னா, ஃபார் த நெக்ஸ்ட் 3 years ஐ எம் ஆன்டிசிபேட்டிங் அ சேல்ஸ் ஆஃப் 98 100 and 102. 98 for 2022, 100 for 2023 and 102 for 2024. இதுதான். ஓகேவா? ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? ஹலோ ஹலோ ஈஸியா இருக்கா? இல்லஸ்ட்ரேஷன் 1ம் இல்லஸ்ட்ரேஷன் 2 போட்டுறேன். இதே மாதிரி சம் தான். இதே மாதிரி சம் தான். ஓகேவா? இல்லஸ்ட்ரேஷன் 1 illustration 2 அடுத்த சம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? ஓகே. சிவா தேங்க்யூ. இதுவா y is equal to a plus bx. ஆ, இல்ல சிவா, ஃபார்முலா இருக்கு. நான் அடுத்தடுத்த சம் illustration 3ல ஒன்னு வரும். வருது வருது. இது பேசிக் ஃபார்முலா. சிவா, நான் ஒரு இந்த கிளாஸ் மட்டும் முடிச்சுட்டு வந்துட்டுமா சிவா? ஒரு இந்த சாரி சிவா, நான் மறந்துட்டேன் உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி. இது மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் சிவா. தேங்க்ஸ் சிவா. ஆ. கீர்த்தனா தேங்க்யூ. கீர்த்தனா நந்தனா தேங்க்யூ. தேங்க்யூ சிவா. தேங்க்யூ. தேங்க்யூ.